அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? அரிசி வாங்கிட்டு வந்து நீங்கள் பிரித்து வச்சுட்டிங்க அப்படின்டா நம்மளுக்கு வந்து சில நேரத்தில் வந்து ஒரு மாதிரியாக போயிடும். ரொம்ப நாள் வச்சுருந்து யூஸ் பண்ணோம் அப்படின்டா அப்புறம் நம்மளுக்கு வந்து ஈரத்தன்மையாக வந்துடும். சில நேரத்தில் அரிசி வந்து ஒரு மாதிரியான வாடை வந்துடும், வண்டு புழு பூச்சி வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்கு கொட்டாங்குச்சியோட சின்ன ஒரு ஓடு உள்ளுக்குள்ளே வச்சுருங்க. பாதியை கூட வைக்கலாம். அது 10 கிலோவாக இருந்தால் இந்த மாதிரி ஓடு வைக்கலாம். அப்புறம் வண்டு பூச்சி புழு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு, நூலாமடை எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு மிளகாயை வைங்க. ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு கொட்டாங்குச்சியை வைங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், எதுவுமே ஆகாது. உங்களுக்கு முடிய தொட்டியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்த டிப்புல போகலாமா? டிப் நம்பர் 2. இப்போ நம்மளுடைய உப்புலாம் வந்து நம்மளுக்கு மழை சீசனுக்கு ரொம்ப வந்து கட்டியாக போயிடும். அதை தவிர்க்கிறதுக்கு கொட்டாங்குச்சி இருந்துச்சுன்னா சின்ன ஒரு சில்லை உடச்சி அந்த உப்புக்குள்ளே வச்சுருங்களேன். உங்களுக்கு வந்து அந்த உப்பு வந்து நல்லாவே இருக்கும், கட்டி உழுகவே உழுகாது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்புல போகலாமா? இந்த ரெசிபி வந்து ஒரு சைனீஸ் ரெசிபி. அதை எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிப்புல போகலாமா? இதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு எண்ணெய் செய்யணும். எண்ணெய் செஞ்சுக்கிட்டு நீங்கள் சிக்கனை வந்து நீங்கள் வந்து அவிச்சுக்கிட்டு இருக்கணும். ஓகே, அதை உங்களுக்கு காட்டுறேன். எண்ணெய் வந்து ஒரு கப்பு ஊற்றிக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வேண்டாம், குக்கிங் ஆயில், வெஜ் ஆயில், குக்கிங் ஆயில் ஏதாவது ஒரு ஆயில் போட்டுக்கிறோங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயத்தை, ஒரு கப்புக்கு ஒரு 5 சின்ன வெங்காயத்தை கட்டிங் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இண்டியை கட்டிங் பண்ணி போடுங்க. பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டை வந்து கட்டிங் பண்ணி போடுங்க. வெங்காயம் எல்லாம் இருந்தால் ஒன்று போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். வெங்காயம் போட்டிருக்கிறோம் போதும். இந்த எண்ணெய்க்கில் வந்து இந்த 4 பொருளுமே நல்லா அதோடைய நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வரணும், கறியிடக்கூடாது. இந்த அளவுக்கு வந்தோட அடுப்பு அடைச்சிட்டு அந்த சூட்லேயே அந்த வெங்காயம், அந்த பூண்டு, இஞ்சி எல்லாமே நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் வடிகட்டிக்கிறேங்க, ஃபில்டர் பண்ணிக்கிறேங்க. நல்லா இது பண்ண பிறகு கொஞ்சம் ஆறின பிறகு வடிகட்டிக்கிறேங்க. சரியா? இது இப்போ ஒதுக்கி வச்சுக்கிறேங்க. இப்போ இதுக்கு ஒரு சாஸ் செய்ய போகிறோம். சாஸுக்கு தேவை வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட்டல் சாஸு ஒரு கரண்டி வேணும், ஒரு கரண்டி ஊற்றிக்கிறேங்க. சோயா சாஸு, இனிப்பு சோயா சாஸு திக்காக இருக்கும். அது வந்து கோரிங்களுக்கெல்லாம் போடுவோம், அதாவது ஃப்ரை ரைஸு, நூடுல்ஸ் ஃப்ரை எல்லாத்துக்குமே போடுறது. அது வந்து ஒரு கரண்டி போடுங்க. இது 2 கரண்டி வரைக்கும் நீங்கள் போடலாம். தண்ணி சோயா சாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு கரண்டி போடுங்க. அது உப்பாக இருக்கும், அதை வந்து பார்த்து போட்டுக்கிறோங்க. ஓகே, இது 3ம் இருக்கட்டும். அதோடு சேர்த்து ஒரு கரண்டிலேருந்து 1.25 கரண்டி வந்து நீங்கள் வந்து இந்த எண்ணெய், நம்ம காய்ச்சி வச்ச எண்ணெயை வந்து அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நம்ம இப்போ வந்து இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து ஒரு பாதி கோழியுடைய இது செய்கிறோம். சரியா? இப்போ நான் உங்களுக்கு 2 துண்டை மட்டும் எடுத்து அவிச்சு காட்டுறேன். இதில் வந்து 1/2 லிட்டர் தண்ணியை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, வெங்காய இலை, இஞ்சி இதில் போட்டு கொதிக்க வைங்க. ஓகே, 2 துண்டு இதை மட்டும் போட்டு நான் செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், இது நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வேகணும். 10லேருந்து 15 நிமிஷம் உங்களுக்கு நல்லா வேகணும் இந்த கோழி துண்டு. நீங்கள் ஒரு கோழியை கூட போட்டு இதே மாதிரியே செய்யலாம். நான் ஏற்கனவே ஒரு இது வந்து வேக வச்சுருக்கிறேன், அதே நான் பிச்சு வச்சுருக்கிறேன். இது எலும்பே இல்லாமல் சதையை மட்டும் நீங்கள் பிச்சுக்கிறணும். நல்லா வெந்ததோட சதையை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கணும். எலும்பு இதுக்கு தேவையில்லை. எலும்பை எடுத்து சூப்பில் போட்டு சூப்பாக குடிக்கலாம், அது ஒன்றும் நல்லாயிருக்கும். சரியா? சூப்பை நீங்கள் வந்து ரைஸாக கூட ஆயிக்கலாம். இப்போ சிக்கன் ரைஸாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இதை வச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அழகாக பிச்சு அடுக்கி வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க சாஸ் வந்து ஊற்றுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அந்த சூப்பை கூட நீங்கள் லைட்டாக அந்த சிக்கன் மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாஸை ஊற்றலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் வெங்காயத்தலை எது இருந்துச்சுன்னா மேலே லேசாக தூவி விடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம வறுத்த வெங்காயம்லாம் வச்சோம்ல, அதை கூட நீங்கள் மேலே தூவி விடலாம். அப்புறம் ஒரு வெள்ளரிக்காயை வெட்டி வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சூப்பு, நம்ம கோழி அவிச்ச சூப்பு வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் அதை ரைஸில் ஊற்றி சாப்பிட்லாம். இல்லைனா சூப்பாக கூட நீங்கள் வந்து அதில் வந்து மிளகுத்தூள், இந்த வெங்காயம் எல்லாம், சூப்பு தலையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு நீங்கள் சூப்பாக கூட குடிக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை சொல்லுங்கள். இன்னும் வந்து எண்ணெய் வந்து இருக்குது, நம்ம வந்து ஒரு கோழிக்குள்ளே எண்ணெய் நம்ம செஞ்சுருக்குறோம். அதனால் இதை வச்சுருக்கிறேன். நான் அடுத்த தடவை செய்யும்போது இதை நான் செஞ்சுக்கிறணும். அதனால் எடுத்து மூடி ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுருங்க. எப்போ இந்த ரெசிபி சரியில்லை அப்போ செஞ்சுக்கலாம். சிக்கன் ரைஸ் சிக்கனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகே. அப்புறம் நான் வந்து இந்த கோழி அவிச்சனில் அந்த தண்ணியை வந்து தூக்கிலாம் ஊற்றிடுறேன். இதை சூப்பாக செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பாக செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா இந்த தண்ணியை வந்து இந்த எலும்பெல்லாம் போட்டு நல்லா கொதித்து நல்லா ஃபில்டர் பண்ணி அரிசிக்கு தண்ணி ஊற்றுவோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த சிக்கன் தண்ணியை ஊற்றி நீங்கள் சோறு செஞ்சு சாப்பிட்லாம். அப்போ அது வந்து சிக்கன் ரைஸ், சைனீஸ் சிக்கன் ரைஸாக போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.
இது சூப்பாக குடிக்கிறதுனால நான் மிளகுத்தூள் மட்டும் போடுறேன். இதில் வந்து சூப்பு தூள் நீங்கள் போடலாம். க்யூப்பாக இருக்கும்ல, மேக்கியில் எல்லாம் க்யூப் இருக்கும்ல, அது கூட ஒரு இது போடலாம். இதில் நான் வந்து சூப்பு தலையண்டைங்க ஒன்று விற்பாங்க, அதை போடுறேன். அப்புறம் வந்து வெங்காயம், வறுத்த வெங்காயம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு அதோட நீங்கள் சூப்பாக குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸு, அந்த சிக்கனு, இந்த சூப்பு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாவே இல்லாத ஒரு ரெசிபி இது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தற்சமயத்து கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ரெசிபியை அடிக்கடி செய்வீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ வாங்க அடுத்த டிப்புல போகலாமா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து கரப்பாம்பூச்சி, பல்லி, இந்த தொல்லைகள் வந்து உங்கள் வீட்டில் வந்து எப்படி வெளியாக்கலாம், எப்படி குறைக்கலாங்கிற டிப்பு பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த டிப்புக்கு தேவை வந்து மெயின் பொருள் வந்து நம்மளுக்கு வந்து காஞ்ச மிளகா வேணும். நான் வந்து 3 மிளகா எடுத்துருக்கிறேன். நீங்கள் 5 மிளகா வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிறங்க. எடுத்து இந்த மிளகாயை வந்து கட்டிங் பண்ணிக்கிறங்க. பிச்சு கட்டிங் பண்ணி அந்த ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போடுங்க. இதில் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் சுடுதண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கலாம். நான் வந்து ஒரு அரை கப்பு தண்ணி 100 மில்லி தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வைக்கிறேன். ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு கொதிச்சிரும். அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு கொதிச்சிரும். அதோட நீங்கள் வந்து மூடி வச்சு அதை கொஞ்சம் ஆறின பிறகு ஃபில்டர் பண்ணிக்கிறங்க. இதோடு சேர்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிறலாம். இந்த தண்ணி வந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு வச்சுக்கிறேங்கப்பா. அரை கப்பு 100 மில்லி அளவுக்கு தண்ணியை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இதோட நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கிறலாம். சரியா? ஒரு அரை கப்பு தண்ணி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. இந்த அளவுக்கு போதும். அப்புறம் வந்து டெட்டால் வந்து ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க போதும். டெட்டால் வந்து பல்லிக்கு வந்து அறவே பிடிக்காது. அதனால் உங்களுக்கு பல்லி, கரப்பாம்பூச்சி உங்கள் வீட்டை விட்டே போயிடும். இந்த இதை கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. சின்ன ஸ்பூன், எல்லாமே சின்ன ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க. அரை ஸ்பூனு பேக்கிங் சோடா, அரை ஸ்பூனு உப்பு, 1 கப்பு தண்ணியை ஊற்றி 3 மிளகாயை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் வந்து நம்ம இவ்வளோத்தையும் போட்டிருக்குறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு இது போட்டுக்கிறோம். இன்னும் தண்ணி அந்த பாட்டில் ஸ்ப்ரேக்கு போட்டுக்கிறோங்க. இதில் இன்னும் ஒரு 1/4 கப்பு தண்ணியை நம்ம வந்து மிச்சத்தை வச்சுக்கிறணும். இதை வந்து எதுக்குண்டா நம்ம இதில் வந்து கோதுமை மாவு அதுக்கு தக்கன அந்த தண்ணிக்கு தக்கன போட்டுக்கிறோங்க. இல்லைன்னா மாவை போட்டு தண்ணியை வந்து போட்டு பிணைஞ்சிக்கிறோங்க. நான் வந்து இந்த ஸ்பூனில், சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்குள்ள மாவு போட்டிருக்கிறேன். அப்போ தான் இந்த தண்ணி கரெக்டாக வரும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சிக்கிறோங்க. பிணைஞ்சி பொடி உருண்டையாக பளிங்கு சைஸ்க்கு நம்மளுக்கு உருண்டை இருந்தால் போதும். ரொம்ப உருண்டை தேவையில்லை. இந்த உருண்டையை நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்கலாம். ஓகே, சின்ன சைஸ் உருண்டைன்னா போதும். மொத்த உருண்டை கணக்குன்னு பார்த்தா 16 உருண்டை வந்திருக்கு. நம்மளுக்கு நிறையவே தான் வந்திருக்கு. நிறைய இடத்துக்கு நம்ம இதை வைக்கலாம். இதனால நம்ம வீட்டில் இருக்கிற பல்லி நடமாட்டம், கரப்பாம்பூச்சி நடமாட்டம் உங்களுக்கு அடியோடு உங்களுக்கு போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாட்டிலில் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ப்ரேயாகவும் பண்ணலாம். ஒரு ஓட்டை போட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறலாம் அந்த தண்ணியை. இப்போ இந்த உருண்டை போட்டதை வந்து எடுத்து இந்த மதிலில் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பல்லி, கரப்பாம்பூச்சி நடமாடும் உங்களுக்கு தெரியுமோ, பல்லிலாம் சில நேரத்தில் அழுகு பண்ணி வச்சிரும். அதனால் அந்த இடத்துலலாம் என்ன செய்யுங்க, வச்சு விடுங்க. அப்போ உங்களுக்கு இருக்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் வைக்க உங்கள் வீட்டில் இது வந்து குறைஞ்சிரும். நாள்பட எவ்வளோ பல்லி இருந்தாலும் உங்கள் வீட்டு பக்கமே வரவே வராது. கண்டிப்பாக குறைஞ்சிரும். வெளியில் பல்லி வந்து கொஞ்சம் இருந்தால் நீங்கள் இது செய்ய வேண்டியதில், ரொம்ப இருந்தால் அதை செய்யுங்க. சரியான பல்லி 1 2 இருக்கிறது நல்லது தான். சின்ன பூச்சிகளை தின்றும். ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து அந்த இடத்தெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு மறுபடியும் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா ரொம்ப நல்லது. நம்ம வந்து இன்றைக்கி தொளிச்சு விட்றோம், நாளைக்கு உடனே நம்ம வீட்டை தொடச்சிடறோம் அப்படின்னா இதை தொளிச்சு ஒன்றுமே யூஸ் இல்லை. அதனால் அந்த வாடை வந்து அதில் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வீட்டெல்லாம் நல்லா தொடச்சிட்டு, கிச்சன்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை தொளிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும். ஒரு 3 நாளைக்கு கரப்பாம்பூச்சி, பள்ளியெல்லாம் அந்த மூந்து பார்த்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியாது அப்படின்ட்டு அது வந்து வெளியேறும். இந்த வாடை வந்து அதுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பல்லி, கரப்பாம்பூச்சி உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே வராது. இருந்தாலும் இருக்க உங்களுக்கு குறைஞ்சே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இப்போ அவங்க அடுத்த டிப்புல போகலாம். இப்போ நம்ம வெங்காயம்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ட்டு அதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணி ஒரு பேப்பரை விரித்து அந்த வெங்காயத்தை வந்து கொட்டுங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மைக்கு பேப்பரை விரித்து நம்ம சுத்தம் பண்ணி ஒரு குடையில் கொட்டியாச்சு. நல்லா காத்தோட்டமாகவே நல்லா அகலமாகவே கொட்டி வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி அதோடு சேர்த்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசியை வந்து அதை தூவி விடுங்க. அந்த ஈரத்தன்மை வந்து அந்த அரிசி வந்து உங்களுக்கு எடுத்துரும். பார்த்துக்கிறோங்க. எப்படி தான் பார்த்து வாங்கினாலும் நம்மளுக்கு சில நேரத்தில் வந்து இந்த வெங்காயம் வந்து ஈரத்தன்மையாக தான் இருக்கும். இப்போ மழை சீசனாக வர இருக்குது.
இந்த தோலையெல்லாம் தூக்கி போடாமல் செடிகளுக்கு இது பண்ணுங்கள், இல்லை சாம்பிராணி போடுங்க. அது வந்து உங்களுக்கு கொசு தொல்லையிலேருந்து அகட்டும். ஓகே, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்த டிப்புக்குள்ளே போகலாமா? அப்புறம் சாம்பார் நம்ம செய்யும்போது எல்லா பொருளையும் போட்ட பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து மூடி போட்டு விசில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் வந்து கீழே பொங்கி வலியாது. இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்கள் அளவுக்கு தக்கன போட்டுக்கிறங்க. போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து விசில் எப்போ போல் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் வந்து விசில் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த பொங்கி வலியாது, அந்த மூடியை உங்களுக்கு அழுக்காக போகாது. இதனால் நம்மளுக்கு அந்த மூடியை வந்து ரொம்ப தேய்ச்சி கழுகுற வேலை மிச்சம், அடுப்பு துடைக்கிற வேலையும் நம்மளுக்கு மிச்சம். எதுவுமே பார்த்திங்களா வலியவே இல்லை. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க அடுத்த டிப்பு போகலாமா? இப்போ நம்ம வந்து கடையிலேருந்து தவசி முருங்கை வாங்கிட்டு வந்தோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட, முருங்கைக்கீரை வந்து நம்மளுக்கு கடையில் வாங்குறதா இருந்தால் நம்மளுக்கு இப்படி பிளாஸ்டிக்கில் இருந்து இப்படி நம்ம கொட்டுறதா இருந்தால் நல்லாவே உதிரி நல்லாவே கொட்டிடும். இது வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அவங்க எத்தனை நாளாக வச்சாங்கன்னு தெரில. நம்ம வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ இதை கொட்டும்போது நீங்களே பாருங்கள், தவசி முருங்கை எல்லாமே கீழே வந்து கொட்டிருச்சு. குச்சி மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி தான் முருங்கைக்கீரையும் இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி வச்சோம் அப்படின்னா அது வந்து வரமாட்டேங்குது. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி கடையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கரலாம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். ஒரு கீரை கூட அந்த குச்சியில் இருக்காது, எல்லாமே கீழே கொட்டிருச்சு. இப்போ கீரை உருவுற வேலை இது வந்து நம்மளுக்கு வந்து சேஃபு. இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, அதுவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்தில் பிடுங்கணும் அப்படின்னா இப்படிலாம் உதிரலாம் முடியாது. அது உதுறதுக்கு எப்படி பார்த்தாலும் 10 நாள் ஆகும். அதை நம்ம கையில் தான் உதுர வைக்கணும். இந்த மாதிரி தான் முருங்கைக்கீரை இதே மாதிரி தான். கடையில் வாங்குறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரியே நல்லா உதுத்துக்கிறலாம், உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஓகே, இது தவசி முருங்கை. இதை இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கிளீனிங் மட்டும் பண்ணணும். அதாவது எதுவும் பூச்சி இருக்குதா, இல்லை பழுத்து போயிருக்கா, காஞ்சி போயிருக்கா, வீணாக போயிருக்கா, அதை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா உப்பு தண்ணிக்கில் இதை வந்து நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, தண்டில் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லவே இல்லை, குச்சி மட்டும்தான் இருக்குது. அந்த குச்சி கூட நீங்கள் வந்து வேணுண்டா மண் இருந்தால் நீங்கள் நடவு செய்யலாம். ஒரு குச்சி 2 குச்சி உங்களுக்கு வரும். அடுத்த தடவை கீரை வாங்காமல் நீங்கள் உங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஒரு வாளியில் ஒரு இதில் கூட மண் போட்டு கூட நீங்கள் நடவு செய்யலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செய்யுங்கப்பா. காய்கறி கீரைகள் மடிக்கக்கூடிய பேப்பர்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் இப்படி மடித்து வச்சுக்கிறோங்க. இல்லைன்னா A4 பேப்பர் இருந்தால் வச்சுக்கிறோங்க. இல்லைன்னா துணிப்பை இருந்தால் கூட துணிப்பையில் வச்சு நீங்கள் உங்கள் ஐஸ் பெட்டிகளை வச்சுட்டிங்க அப்படின்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த கீரை கெட்டெல்லாம் போகாது, எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகே, கீரைகள்லாம் ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் வாங்கிக்கிறங்க. இதனால் சில பேர் வாரத்துக்கு ஒரு தடவை மார்க்கெட் போவாங்க, சில பேர் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை போவாங்க, சில பேர் டெய்லி போவாங்க. டெய்லி போகிறவங்களுக்கு அந்த டிப்பு தேவையே இல்லை. அதே நேரத்தில் சில பேர் 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் போவாங்க. அந்த மாதிரி நாள்பட போகிறவங்களுக்கு இந்த டிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து டைம் வரைக்கும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாங்கிட்டு வர பொருள் நம்மளுக்கு கெட்டு போகாது. இது வந்து புளிச்சக்கீரை காம்பு எடுக்கக்கூடாது, இந்த இலையை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். சில பேர் அந்த நரம்பை கூட எடுத்துருவாங்க. நான் நரம்பு எடுக்க மாட்டேன், அந்த இலையை மட்டும் தான் எடுப்பேன். அந்த காம்பை விட்டுட்டு இலையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பேப்பரில் நம்ம மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 வாரம் 10 நாள் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாது. அதே நேரத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணல கண்டிப்பாக உப்பு போட்டு, இல்லை மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணிக்குள்ள இதை ஊற வச்சு அதுக்கப்புறம் கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? இன்றைக்கி போட்ட பதிவு எந்த அளவுக்கு பயனாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிள்ளை சந்திக்கலாமா? பை, see you.